பொல்லாரின் பட்டம் கட்டுனா ஆன மேல நிறுத்துறான். அழகுக்கு பொண்ணா போன பொழப்பெடுத்து செஞ்ச இன்னைக்கு உன் பொழப்பு பொய்யா போச்சு. பொழப்பு நல்ல வாழ்க்கையில இன்னைக்கு பரிதாப கோளாறு பண்ணை நிக்கிறடி. உன் கணவனால பிரச்சனை நிம்மதியா வாழ முடியலடி. நீ அவனுக்கொசரம் வாழ்ந்த அவனுக்கொசரம் எல்லாம் விட்டு கொடுத்த. ஆனா இன்னைக்கு ஏறுமாறு புத்தி இடைஞ்சலுதான். உன சுத்தியும் பிரச்சனை தான், உன சுத்தியும் தொந்தரவு தான். எது பண்ணி தீர்மானம் ஆகல, எது செஞ்சு தீர்மானம் ஆகல. நீயா நான் போட்டி, நீ நான் பந்தயம். உன் பேச்ச கேட்க மாட்டேன், ஊரார் பேச்சு கேட்க. சொந்த புத்தி இல்ல, சொல் புத்தி இல்ல. தாங்குற ஆணவம் தான் ஆட்டி பறக்குதடி. குடும்பத்துல கச்சக்காரன் தான் இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்ல. என் புருஷ வேணுன்னு நீ போராடி நிக்கிற. ஆனா துளி கூட அவன் உனக்கு வேணும்னு நினைக்கல. உன்னை வேணாங்கிற பொருளாத உன்னை தூக்கி போட்டுட்டா, பிரச்சனைய பண்ணிட்டா. ஒரு நிமிஷம் கூட வாழல, நான் நிம்மதியா வாழலம்மா, நிம்மதியா இருக்க முடியல. எனக்கு சரி பண்ணி கொடுக்காதுன்னு கேட்டு வந்துருக்கான். இப்ப எங்க இருக்கிறான்? பேர் என்ன? கோபிநாத். அவ பேரு? பொண்ணு பேரு கல்யாணம் பண்ணிக்க. ஏன் ஒரு வழக்கு எடுத்தாது கொடுக்கறது, ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போறது? போனீங்களா? போய் கேஸ் தான் கொடுக்க வேண்டியதானே? கேட்பாங்க தான்டா. ஆமா, நாளைக்கு புகார் கொடுக்கன்னு கேட்பாங்கல்ல. சட்ட ரீதியா பார்த்தா, சட்ட ரீதியா போனா ஏன் முத பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் இருக்குன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? முதல்ல நான் சொன்னதை செய், சொல்றத கேளு. இப்பதான் உன்னை முறையா பாக்குறேன். நீ அப்பாவியா இருக்கிற. முதல்ல ஒரு புகார் கொடு. என் கணவன் என்னை விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க 9ஆம் தேதி போறான்னு ஒரே ஒரு சின்ன புகார் கொடு. அதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்குவ எவ்வளவு ஆட்டம், என்ன பிரச்சனை நடக்குது நீ தெரிஞ்சுக்குவ. சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? யார் நாங்க பேசுறதே இல்ல. நீ போய் சட்ட ரீதியா ஒரு காவலாளிங்க எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் என் வாழ்க்கை போகுதுன்னு ஒரு புகார் கொடுக்கலாம் இல்ல. என்ன அதை செய். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். என்னடா நீ இதை செய்யாம விட்டு நாளைக்கு உனக்கு பின்னாடி உன் வாழ்க்கைக்கு வருத்தப்படாத. உடனே இந்த வேலையை பா, சரியா? நாளைக்கு கத்தல இந்த வேலையை பார்க்கணும். நான் எப்படி நிறுத்துறோமோ நான் நிறுத்ததாடா, அவங்க நிறுத்தி தருவாங்க. சொல்லி கபாலி நீலி கபாலி நீலகண்ட காளி அங்கார் சித்து சாமுண்டி பத்திரக்காளி சொல்லி கபாலி பாபா சாமுண்டி பாபா ஸ்ரீம் ட்ரீம் காளி. புத்தி ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் கோளாறு, ஒரு நேரம் இல்ல. போகாத இடம் இல்ல, வைத்தியம் பார்க்காத தாவல்ல. எவ்வளவோ செலவு பண்ணி தீர்மானம் நடக்கல. எத்தனை இடத்துக்கு போய் நோய் தீர்மானம் ஆகல. பைத்தியக்காரி போல இருப்பாடப்பா. நினைவு மாறுதடா, குணம் மாறுதடா. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுடப்பா. இவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவ பிறந்த ஊரு ஒண்ணு, இப்ப இருக்கிற ஊரு ஒண்ணு. எந்த ஊர்ல பிறந்தான்னு கேளுங்க. அசாம்ல பிறந்து இப்ப பெங்களூர்ல வந்து இருக்கிறாங்க. தொழில நஷ்டம், பொழப்பல நஷ்டம், வாழ்க்கையில நஷ்டம், தோல்வியான கெட்ட பேரு, அவமானம், 10 ஊர் பங்கத்தை தேடி பல சோதனைக்கு ஆளாகி வந்திருக்கிறாங்கப்பா. இவளுடைய உணவு சாப்பிடுறதுல இருந்து, நெஞ்சு வலியில இருந்து, தலை வலியில இருந்து, ஒவ்வொரு முடி வரைக்குமே வலி எடுத்து தலையெல்லாம் நோக்குதப்பா. ஒரு நேரம் கை கால் நோகு, ஒரு நேரம் சரி வரலடப்பா. அழகுல சிறந்தல, அறிவுல சிறந்தவனு இவ மேல போட்டி போறாமடப்பா. வேற ஒரு இடத்துல என்கிட்ட வராதுக்கு போய் கேட்டுருக்காங்க. பல இடத்துக்கு போயிருக்காங்களா கேளடா. போனாங்க, எங்க போய் கேட்டாங்கன்னு கேளுடா. இதுக்கு முன்னாடி இவரோட இப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துல போய் கேட்டாங்க. அவங்க வந்து அம்மா சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கான விட வந்து காளி அம்மா தான் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அப்பதான் வந்து இவனோட ஃப்ரெண்டு வந்து, எங்க ஃப்ரெண்டு வந்து இது சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வரதா இருந்தோம். கரெக்டா இதுவும் ஒண்ணு கூடவும் நாங்க எங்க போய் கேட்டாங்க பூரி ஜெகநாத் அங்க பக்கத்துல ஒரிசாவுல பூரி ஜெகநாத் டெம்பிள். பூரி ஜெகநாத் அங்க அந்த இடத்துல அந்த கோயில் இல்ல, அங்க அந்த இடத்துல. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கு. இந்த பொண்ணுக்கு மாந்திரிகன்னு நான் சொல்றேன். அவங்க அதை சொன்னாங்களான்னு கேளுங்க. ஆமா சொன்னாங்க.
அதே போல ஒரு அகூரி போல ஒரு சாமியார் போல தோற்றம் கொண்டவங்க கிட்ட அந்த வேலை செஞ்சிருக்காங்க. கேட்டுக்கிடப்பா. அது அவங்க சொன்னாங்களான்னு கேளுடப்பா. அவங்க சொல்லல. அவங்க சொல்லலைங்களா? இவங்க பூர்வீக சொத்து மண்ணு வீடெல்லாம் அப்படியே இருக்குதா, அதை விட்டுட்டு வெளியேறி வந்துட்டாங்களான்னு கேளுடப்பா. அங்கதான் இருக்கிறாங்க. திருமணம் ஆகாது, நோய் நல்லாகாது, எத்தனை இடத்துக்கு போனாலும் தீர்க்க முடியாது. இது தலைக்கு மேல பிரச்சனை அதிகமா இருக்குது. பிரச்சனை அதிகமா இருக்குதா? அப்படிங்களா? என்ன பண்ணலாம்? முதல்ல மருத்துவரை போய் பார்த்தாங்களான்னு கேளு. பார்த்தாங்க. மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னு கேளு. மருத்துவர் வந்து இது நார்மல் நோயின்ற மாதிரி சொல்லிட்டு மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அது வேலைக்கே ஆகல. மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த நோய்க்கு எப்படி தீர்மானம் ஆகும்? எல்லாமே தீர்க்க முடியாத பிரச்சனையா தானே இருக்குது. கேட்டுக்கிடப்பா. ஆமாங்கம்மா. எப்படி காப்பாத்த போற? எனக்கு ஏதோ எப்படி ஒரு வழி பண்ணி கொடுங்க கேளு. இல்ல ஒரு வழி பண்ணி கொடுங்க, மாத்து கொடுங்கன்னு கேளு. தெரியல. இவங்க வீட்டை சேர்ந்த பெரியவங்க யாராவது வந்தால் இதை நான் சரி பண்றதுக்கு வழி சொல்றேன். இவங்க பெரியவங்க யாராவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அவங்க ரிலேஷன்ல யாராவது ஒருத்தவங்க வரணும். நீ அவளுடைய தோழன் தானே, தோழன் தானே, நண்பன் தானே. ஆமா. நான் உன்னை வச்சு தீர்க்க முடியாது இல்லையா? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்தா 2 பேர்த்தையும் உட்கார வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன். அப்படிங்களா? ஓகே. ரத்தத்துல சம்பந்தப்பட்ட உறவுக்காரங்க கண்டிப்பா வரணும். ஓகே. வந்தா அதுக்கு என்ன சரி பண்ணுமோ அதை சரி பண்ணி அதை என்ன பண்ணுமோ அதை ஒழுங்கு பண்ணி அதை எப்படி குணப்படுத்தணுமோ குணப்படுத்தி தரேன். சரி, இப்ப இது யாரு செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரியுமா? இது போட்டிக்கிடப்பா. இவன் நல்லா வாழக்கூடாது, இவ எதுலயும் முன்ன போய் நிக்க கூடாது, இவங்க சுத்தியுமே இல்லாம பிரச்சனை இருக்குது, இவங்க குடும்பத்திலேயும் பிரச்சனை இருக்குது, ஆணு பொண்ணு கூட நிம்மதி இல்ல, அப்பா அம்மா கூட நிம்மதி இல்ல, ஆளாளு ஒரு திசையில தான் போய் நிப்பாங்க. இது அங்கிருந்து வந்ததுதானப்பா. அதே மாதிரி பழகின பழக்கத்துல இருந்து வந்தது ஒண்ணு, சேர்க்கையினால வந்தது ஒண்ணு. அதுவும் இவள மாதிரி ஒரு பொண்ணொருத்தி, அவ பண்ணின வேலைதான் இத்தனைக்கும் காரணம். சொந்த பந்தம் பாதி எதிரினா பழகின சிநேகிதம் பாதி எதிரி. நட்புங்கிறது உயிருக்கு மேலானதான். அந்த உயிரை எடுக்கிறதுக்கு அந்த நட்பு இப்படி பண்ணாது. யார் பண்ணதுங்க? விலகிட்டாங்க. அவங்க பண்ணனதா இந்த வேலை. ஓகே. அப்படிங்களா? இதை எங்க சரி பண்ணுமோ ஒண்ணு சரி பண்ணிக்கோ. ஓகே. ஓகே. இப்ப என்ன இல்ல யார வச்சு சரி பண்ணுமோ சரி பண்ணிக்கோ. ரத்த சம்பந்தப்பட்டவங்க யாராவது வந்தா சரி பண்ணிக்கலாம். தெரியாமையே ஒரு குழப்பம் வருது. திடீர்னு நல்லா தூங்குறா, எந்திரிச்சு உட்காந்துக்கிறா. என்னன்னு கேட்டா என்னமோ தோல்வி, இது என்னமோ போகுது, என்னமோ வருது, என்னமோ கிராஸ் ஆனிச்சு, ஏதோ போனமா இருக்குது. இதேதான் ஒரு குழப்பம். பயந்து 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 பயந்தேதான் இருப்பான். அதே மாதிரி அங்க இங்க இங்க அங்கங்க நோவு 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 தீர்க்கவே முடியல. இப்போதைக்கு சரி பண்ணி கொடுமா? இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. பெத்தவங்க இது முத்தி போச்சுடாப்பா. இப்போதைக்கு சரி பண்றதுக்கு என்ன? பெத்தவங்க யாராவது வந்தால் இதை என்ன சரி பண்ணுமோ சரி பண்ணி சரி பண்ணலாம். மொத்தமா முழுமையா சரியாயிடுங்களா? நான் பெத்தவங்க வரட்டும், பாத்துட்டு நான் சொல்றேன். குழந்தை வேணுமா குடி வேணுமா? ரெண்டே பேரும் கேட்கல. சத்தியம் பண்ணி நான் உங்க பார்த்து படிக்கிறேன். சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா இன்பம் துன்பம் துக்கம் துயரம் நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலும் குடிக்க மாட்டேன். இது சத்தியம். அடி ஓகே. குடிச்சுனா எதுன்னு தான் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். பாத்துங்க குழந்தை ஏன் உன்னை குடிக்க வேணாங்கிறன்னா, உன்னுடைய அந்த மதுபானமானப்பட்ட குடிச்சது உன் ஆண்மைக்கே பிரச்சனை கொடுக்குது. அதனாலதான் குடிக்க வேணாங்கிறேன். உன் மனைவிய பாக்குறவங்க பல பேர் பலவிதம் பேசுறாங்க. இவளுக்கு எங்க பிள்ளை பிறக்க போகுது, இவ உடம்பு இத்த சொடு வச்சிருக்கிற, இவளுக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற அவ அனாவசியமான பேச்சுக்கள் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா? அசிங்கப்படுத்தினாங்க, அசிங்கத்துல நிறுத்தினாங்க, ஊரே கேவலப்படுத்துறாங்க. உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிடறாங்க. விட்டுருட்டுமா? பெருசுன்னு நினைக்கிற, வாழ்க்கை பெருசா நினைக்கிற. ஏண்டா பூங்கொட்டத ஆயத்தோட பேசுப்பா. கர்ப்பப்பையில பிரச்சனை அம்மா, கர்ப்பப்பையில கோளாறு அம்மா, உன் கர்ப்பப்பை எடுத்து தொந்தரவுல நிக்கிது. மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சுக்கிட்டு வர, கர்ப்பப்பை மூடி இருக்குது, கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்குது, வைத்தியம் பண்ணி தீரல, தீர்மானம் பண்ணி தீரல, சரி பண்ணி கொடு காலின்னு கேட்டு வந்திருக்க.
வர சிவராத்திரி முடிஞ்சு அம்மாவாசை வருதுடி அம்மா. அந்த அம்மாவாசையில நான் சொல்றத கேட்டுக்கோ. மாசி சிவராத்திரி முடிஞ்சு மயான கொள்ளை அம்மாவாசை. அந்த அம்மாவாசையில அங்க ஈஸ்வரையிடுவா. அவகிட்ட போய் மடிப்பிச்சை ஏந்தி காவசோறு வாங்கி சாப்பிடாயா. உனக்கு குடி சீக்கிரம் புத்திர பாக்கி நிறுத்தி தரேன். உன் இடத்துல பேசு மணி கொடுத்தா இடத்துல ஓசை மணி தரியா. சத்தியம்